வணக்கம் நண்பர்களே. கடந்த ஆண்டு நீங்கள் அனுபவித்த கடன் தொல்லை, வீட்டில் சண்டைகள், குடுக்கல் வாங்கல் தகராறு, சண்டை சச்சரவு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, வெளியில் இருக்கிற பிரச்சனை, வேலை கிடைக்காத பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அக்கப்பக்க பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் இந்த வருஷம் பிறந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எல்லா ராசிக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு கிரகமாக அமைகிறது குரு. அந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் அடைந்திருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உச்ச நன்மையை செய்வதற்கான வழி வகுத்திருக்கார். சரிங்களா? அதனால் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே அமைய போகுதுங்க. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மிகவும் சூப்பராக அமையப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? போன வருஷத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் போய் உட்காந்து ஒரு டம்ளர் காப்பி கூட குடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி காப்பி கூட நிம்மதியாக குடிக்க விட மாட்டேருக்காங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்யோன்யம் பெருகும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டைகள் சச்சரவு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் ஓரளவுக்கு தாராளமாக வரும். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணம் ஓரளவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனை பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறது மிக மிக சிறப்பு. அதனால் பணம் தாராளமாக வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு தீரும். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் ஒன்று இருக்குங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் உங்கள் கணவன் மனைவி சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் வேலை தேடி இருப்பீங்க. வேலை செட் ஆகாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிருப்பீங்க. அவங்களாம் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வேலையில் உட்காரலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருப்பீங்க. நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க. எதுவுமே செட் ஆகிருக்காது. அவங்களாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு செட் ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கன்ஃபார்மாக உங்களுக்கு உண்டுங்க. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சரிங்களா? அப்படி குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவர்கள் தினமும் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நெய் தெய்வமோ எள்ளு தெய்வமோ உங்கள் வீட்டில் எந்த கோவில் இருந்தாலும் சரி பக்கத்தில் ஏற்றுங்க. ஆனால் வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் ஏற்றுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க. அது அவங்க நிலைமையை பொறுத்து. இப்போ ஒருத்தர் கல்வியில் படிச்சுட்டுருக்கிறன்னா அவங்க இந்த வருஷம் நல்ல படிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் எதனா செய்கிறாருன்னா அந்த தொழில் நிறைய வருமானம் கிடைக்கும். ஒருவர் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எது கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். போன வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் மிகவும் திண்டாடி இருப்பீங்க. ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை கட்டியிருப்பீங்க. அந்த கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலே உங்களுக்கு கூப்பிட்டு பாப்பா வேலைக்குன்னு சொல்லுவாங்க. ஆக எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தாங்க அதிகம். தீமை என்றது குறைவு. சரிங்களா? ஆனால் தீமைன்னு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. தீமையும் இருக்குங்க. நீங்கள் சரியாக உடற்பயிற்சி செய்யணும். இல்லைனாக்கா உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீடாக உங்களுக்கு சனியோட வீடும் வருது. அதனால் உங்களுக்கு நீங்களே கெடுத்துக்கிட்டால் தான் உண்டு. அடுத்தவங்க யாரும் கெடுக்கலாம் மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தவளை தன் வாயால் கெடும். அந்த பழமொழி உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். அதனால் உங்கள் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதை விட்டு நீங்கள் எதனா வாய் கொடுத்து தவறுதலாக எதனா வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தவறுதலாக ராங்காக முடியும். வேறு எதுவும் நடக்காது. நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் தெளிவாக பேசிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு செயலை எடுத்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றின்றது அதிகமாகவே இருக்குது. அதனால் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை புது வேலைக்கு தேடுறதா இருந்தாலும் சரி, அல்லது எதுவாக இருந்தாலும் எந்த புதுசாக எதான
பண்ணணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். அது சக்ஸஸில் முடியும். அதில் எந்த விதமான உங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஆக மொத்தம் எப்படி எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலுமே உங்களுக்கு நன்மைன்றது நிறையவே இருக்குது, தீமைன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தீமைன்றது உங்களால் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அடுத்தவங்கெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஆப்பை வச்சுட்டு அந்த ஆப்பு மேலே நீங்களே உட்காந்தா மட்டும்தான் உண்டு. அடுத்தவங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இப்போ இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலையை வெட்டுறவன்னு நினைக்கிறவன் உங்கள் காலை தான் வெட்டுவான். சரிங்களா? உங்கள் தலையை வெட்டணுன்னு வரான், ஆனால் கடைசியில் உங்கள் காலை வெட்டிட்டு தான் போவான். ஸோ இந்த வருஷம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பாதிப்புகள் வரும். சரியா? பெருசாக ஒன்றும் வராது. ஆக மொத்தம் 2025 கம்பேர் பண்ணுறதுக்கு 2026ன்றது சூப்பரான வருடம் உங்களுக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஜோதிடம் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.